திமுகவுக்கான வாய்ப்பு அதிகம். விஜய் என்ன கணக்கு பண்ணுவாருன்னா இதே கணக்கு தான். 4% ஓட்டு வாங்கின இலங்கை 50% பிளஸ் ஒரு ஓட்டு அது வந்தா தான் நீ வந்து எம்எல்ஏவா ஆக முடியும் அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை மாத்திரதா வச்சுக்குவோம். தான் வர்ணிக்கப்பட்டது. மக்கள் நல கூட்டணியில் இருந்த கிட்டத்தட்ட எல்லாருமே இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்காங்க. அது ஒரு வகையில ஸ்ட்ரென்த், ஒரு வகையில மைனஸ் பாயிண்ட் என்னன்னா என்னங்க இந்த குடும்பமே இருக்கு அப்படின்னு. ஆனா அந்த பிரபலமான முகம் அவ்வளவுதானே. மற்றபடி விஜய் கொள்கைகள் எந்த கொள்கை சொன்னாலும் அந்த கொள்கை என்பது On Voice வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார் அப்படின்னா வந்து 2026 வந்து நம்ம பார்த்தோம்னா திமுக வர்சஸ் பிஜேபி, திராவிடம் வர்சஸ் தேசியம் அப்படின்ற மாதிரி தான் போகுமா? இந்த இடத்துல உண்மையிலேயே பிஜேபி தான் வந்து ஏதோ நம்ம பிடிக்குது பிடிக்கல விமர்சனம் இருக்கு அதெல்லாம் தாண்டி ஒரு குறிப்பிட்ட இன்னொரு மாற்று ஸ்டாண்ட் எடுத்து சொல்லிட்டு வருது. திராவிட சித்தாந்தம் நீங்களே சொல்ற மாதிரி வெர்சஸ் திராவிட சித்தாந்தத்துக்கு எதிரான சித்தாந்தம் இந்துத்துவா, ரைட்டு. இதுக்கு ஒரு ஓட்டு வங்கி, அதுக்கான தலைவர்கள். இந்த ஓட்டு வங்கி இன்னைக்கு ஒரு ரொம்ப ஒரு 10% தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு 15 மாறலாம், நாளை கழிச்சு 20 மாறலாம். எப்போ ஜெயிப்பாங்க? 10 வருஷம் கழிச்சு கூட ஜெயிக்கலாம், 20 வருஷம் கழிச்சு கூட ஜெயிக்கலாம். ஆனா ஒரு டைரக்ஷன்ல போகுது அது. அதிமுக வந்து திராவிட ஓட்டு வங்கியை தான் எம்ஜிஆர் ஷேர் பண்ணிக்கிட்டாரு அப்போ அந்த காலத்திலேயே. அவரோட கல்லூரி காலகட்டத்தில் அதிமுக ஓட்டு வங்கி 60%. அதாவது மன்னிக்கணும், திராவிட ஓட்டு வங்கி 60%. 67ல 60% எம்ஜிஆர் வந்த பிறகு 77ல 30 எம்ஜிஆர், 24 கலைஞர், ஆக 54 மாறிச்சு. அது என்ன காரணம்னா ஜனதா இவங்கெல்லாம் வரும்போது ஓட்டு வங்கி தேஞ்சுது, திராவிட ஓட்டு வங்கி. இன்னை வரைக்கும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இந்த 54க்குள்ளேயே தான் நிற்கும். நான் சொல்றது கூட்டணி இல்ல, தனி கட்சி. ஏன்னா 77 தேர்தலில் கிட்டத்தட்ட 5 முனை போட்டி. பெரிய கூட்டணிகள் எல்லாம் கிடையாது. ஜனதா தனி கூட்டணி, காங்கிரஸ் தனி கூட்டணி, அப்புறம் திமுக தனி அணி தனி அணிதான். அது பெரிய கூட்டணி எல்லாம் கிடையாது. அதிமுகவும் பெரிய கூட்டணி எல்லாம் கிடையாது. சோ எம்ஜிஆர் வெர்சஸ் கலைஞர் அப்படிதான் அது வந்துச்சு. அதை வந்து நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் பேஸ் லைனா எடுத்து பார்க்கலாம். அப்போ 60% திராவிட ஓட்டு வங்கி இன்றைய தேதி வரைக்குமே 60% தான் இருக்கு. கட்சிகள் மாற்றி மாற்றி அதை ஷேர் பண்ணிக்குது. எத்தனை திராவிட கட்சிகள்? மதிமுக ஒரு திராவிட கட்சி. அப்போ தேசியத்தையும் திராவிடத்தையும் சேர்த்து வந்து விஜயகாந்த் ஒரு கட்சி வச்சிருக்காரு. அட்டாளி மக்கள் கட்சியில் லெட்டர்கட்ல பெரியார் படம் தான் போடும். இப்படியான ஒரு சூழ்நிலையில் ஒரு மாற்று சித்தாந்தம் பிடிக்குதோ பிடிக்கலையோ, தேருதோ தேரலையோ, இன்னொரு மாற்று சித்தாந்தம், அவ்வளவுதான். அதை வச்சிருக்கிறது பிஜேபி மட்டும். சோ பிஜேபி அணி, பிஜேபி அணியில சேர்ற பலருக்கும் இந்த இந்துத்துவ சித்தாந்தத்து பேரில் நம்பிக்கை கூட இல்லாம இருக்கும். ஆனா அது ஒரு பிஜேபி அணியா இருக்கு. சார், இந்த மாற்று சித்தாந்தம் 2026ல 2வது இடத்துக்கு வந்துரும்னு சொல்றவங்களுக்கு நீங்க என்ன சார் பதில் சொல்றீங்க? ஏன்னா அதிமுகவும் விழுந்து கொண்டே போய்கொண்டே இருக்கிறது. இப்படியே போறோம்னா அழிஞ்சு போயிடும் அப்படின்ற மாதிரி. ஆனா வந்து பிஜேபி வளர்ந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இல்ல, நீங்க சொன்ன மாதிரி 11.4% வந்துட்டாங்க. அவங்களோட கூட்டணி 18%ன்றாங்க. இது எப்படி சார் பார்க்க வேண்டியதா இருக்கு? இல்ல, பிஜேபி பிடிக்குதோ பிடிக்கலையோ வளர்த்துட்டுலாம் வராங்க. நான் இதை முதல்ல இருந்தே சொல்லிட்டு தாங்க இருக்கேன். போன தேர்தலே இதை சொல்லிட்டே தான் இருக்கேன். பிஜேபி வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. அவங்களோட வளர்ச்சிங்கிறது ஒரு ஜம்பா இல்ல, அவ்வளவுதான். ஆனா வளர்ந்துகிட்டு இருக்காங்க. கூட்டணி வேற கட்சிகள் போய் சேர்றதுக்கான சில வாய்ப்புகள் இல்ல. ஆனா தேசிய தலைமையில ஒரு மாற்றம் ஏற்படுதுன்னு வைங்க. இப்போ நிதின் கட்கரி பிரதமர் ஆறா ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன். அப்படின்னா அந்த ஆன்டி மோடி ரிட்டோரிக் குறைஞ்சு போயிடும். சரி, தேசிய அரசியல எப்பெல்லாம் மாற்றம் ஏற்படுதோ அப்பெல்லாம் தமிழ்நாட்டு அரசியல பிரதிபலிக்குது. அப்ப எல்லா அணிகளும் மாறும், எக்ஸப்ட் கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ். அதை வந்து நம்ம முன்கூட்டி யூகிக்கவே முடியாது. இன்னைய தேதிக்கு நம்ம பேசுறோம். இன்னைய தேதிக்கு திமுக, பிஜேபி, அதிமுக இந்த 3 அணியில எந்த அணி வந்து 2வது இடத்துக்கு வரும்னா நான் அதிமுக தான் வரும்னு நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா வருஷம் 20% ஓட்டு வச்சிருக்காங்க. சட்டமன்ற தேர்தல் வரும்போது எப்பவுமே அது கொஞ்சம் கூடும். கூடும். சோ 20ங்கிறது 22ஆவோ 24ஆவோ மாறலாம். பிஜேபி வந்து அதை நீங்க சொல்ற பாராளுமன்ற தேர்தல் 18%ங்கிறது சட்டமன்ற தேர்தல் குறையும். புதிய கட்சிகள் வரல பிஜேபி அணிக்கு அப்படின்னா அவங்க அந்த லெவலுக்குள்ளதான் நிக்க முடியும். அதனால 2வது இடத்துக்கு பிஜேபி சட்டமன்ற தேர்தலில் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. இதே அணி சேர்க்கை தான். திமுக தான் வந்து ஆட்சி அமைப்பாங்க அப்படின்றது ஓரளவுக்கு உறுதியா மக்கள் இருக்காங்க. 2026ல வந்து திமுக தான் அப்படின்னு பார்க்க வேண்டியதா. அதாவது நீங்க ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ்
டைம்ஸ் ஆஃப் இந்தியால நேத்து போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அது 75 வருஷம் பவள விழா கொண்டாடினாங்க இல்லையா? அதை ஒட்டி இப்ப நிறைய பத்திரிகைகள்ல அந்த 75 வருஷத்தையும் அனலைஸ் பண்ணாங்க. 75 வருஷத்துல எனக்கே வந்து பர்சனலா வந்து ஒரு 55 இயர்ஸ் தெரியும். நான் வந்து திமுகவோட வெள்ளி விழா அப்போ கலந்து கொண்டிருக்கேன் அந்த கூட்டத்துல பார்வையாளனா. அப்புறம் வந்து திமுகவோட 50வது ஆண்டு பொன் விழா அப்ப பத்திரிகையாளர் நேரடியாவே கலைஞர்லாம் பார்த்து அப்ப பேசியிருக்கேன். இப்போ பவள விழா நேரடியா போறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை, வயசாகி போச்சு. ஸோ டிவி மூலமா பார்த்து கருத்து சொல்றேன். அன்னைக்கு சன் நியூஸ்ல வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அப்போ இந்த மூணு காலகட்டம் 75 வருஷம் 75 இயர்ஸ்ல திமுகவோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, த்ரெட் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னங்கிறதா அந்த அனாலிசிஸுங்க. அப்ப ஸ்ட்ரென்த் என்ன? ஸ்ட்ரென்த் கேடர் பேஸ். அதை எப்படி மறக்கறீங்க? தாத்தா காலத்துல இருந்து வந்து எங்க ஒன்றியத்துல அவங்கதான் செயலாளர்களா இருக்காங்க, அவங்கதான் வந்து ஒன்றிய குழு உறுப்பினர்களா இருக்காங்க. அது ஒரு வகையில ஸ்ட்ரென்த். ஒரு வகையில மைனஸ் பாயிண்ட் என்னன்னா என்னங்க இந்த குடும்பமே இருக்கு அப்படின்னு. ஆனா அந்த ஸ்ட்ரென்த்தை தாண்டிய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன? இப்போ 5 வருஷம் ஆட்சியில இப்ப சில சாதனைகள் இருக்கும், ஆன்டி இன்குமென்சி இருக்கும். த்ரெட் என்ன? த்ரெட் அதிமுக. அந்த த்ரெட் அவங்க வந்து பலவீனமாயிட்டே போறாங்க. ஜெயலலிதா காலத்துல த்ரெட்டா இருந்துச்சு. இருந்துச்சு. அப்படிங்கும்போது திமுகவோட வீக்னஸ் மட்டும் நீங்க பார்க்கலாம். திமுகவோட வீக்னஸ் ஃபேமிலி பாலிடிக்ஸ். அதாவது வெறுமனே உதயநிதியை மட்டும் நான் சொல்லல. நீங்க எந்த ஊருக்கு போனீங்கனாலும் ஃபேமிலி பாலிடிக்ஸ் இருப்பாங்க. ஆமா கீழே இருந்து அது இருக்காங்க. ஆனா அதுல வந்து ஒரு நன்மையும் இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா கட்சியோட ஓட்டு செதறாது. இங்க தேவைப்படுறது 35% ஓட்டு தான். இலங்கை மாதிரி நீங்க வந்து கான்ஸ்டிடியூஷனை மாத்தி 50% பிளஸ் ஒரு ஓட்டு அது வந்தாதான் நீ வந்து எம்எல்ஏ ஆக முடியும் அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை மாத்திரதா வச்சுப்போம். செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட்டு எல்லாருக்கும் அப்படின்னா இது மாறிடும். இது வந்து ஃபர்ஸ்ட் கம் போஸ்ட். ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டத்துல அவன் 30% ஓட்டு வாங்கினா ஜெயிச்சிடலாம். அப்போ ஊர்ல ஒரு தொகுதியில நிக்கிற ஒரு திமுக வேட்பாளர் என்ன கணக்கு பண்ணுவாருன்னா, நம்ம ஓட்டு 35% இருக்குங்க, நமக்கு எதிரான ஓட்டு 65% இருக்கு, 65% 3ஆ பிரியுது, 35% நம்ம வந்து அதை மெயின்டைன் பண்ணா போதுங்கிற நிலைமையில அவங்க இருக்காங்க. அதனாலதான் இந்த ஃபேமிலி பாலிடிக்ஸ் அந்த விமர்சனத்தை அவங்க கவலைப்பட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து பிரிஞ்சுதான் இருக்கிறாங்க. இப்ப புதுசா விஜய் வேற வராரு. விஜய் அப்படின்னு சொல்லும் போது நீங்க திருப்பி இல்ல விஜயுமே வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒருத்தர் தேர்தல்னா அந்த கவர்மெண்ட் ஓட்டை தானே நீங்க பிரிக்க முடியும். திமுக ஆதரவு ஓட்டை தான் நீங்க வாங்கணும். திமுக எதிர்ப்பு ஓட்டை தான் நீங்க வாங்கணும். அதாவது பிரிக்கிற கட்சி. அப்ப திமுக எதிர்ப்பு ஓட்டை இத்தனை வகையா பிரிக்கும் போது திமுகவுக்கான வாய்ப்பு அதிகம். விஜய் என்ன கணக்கு பண்ணுவாருன்னா இதே கணக்கு தான். 4% ஓட்டு வாங்கின இலங்கை ஜனாதிபதி வந்து 40% வாங்கலையா, நம்மளும் வாங்குவோம். அது கனவு. அது நம்ம என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய முடியாது. அது அவங்களோட உரிமை தான். வாங்குவாங்களா வாங்கலையாங்கிறது அது இலங்கை பாலிடிக்ஸ் வேற, தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வேற. அது போக தானே அவங்களுக்கு புரியும். நிறைய ரூபாய் விடணும். 500 கோடியாவது விட்ட பிறகுதான் அது புரிஞ்சுக்க முடியும். காஸ்ட்லி லெசன். சார், ஆனா வந்து அவர் ரொம்ப இம்மெச்சூர்டா வந்து பிஹேவ் பண்றாரு அப்படின்ற மாதிரியும் ஒரு விமர்சனங்கள்லாம் வருது சார். அவரால் வந்து ஒரு மாநாடு கூட ஏற்பாடுபடுத்த முடியல. 2 வாட்டி தள்ளி போயிடுச்சு. என்னப்பா அவரு எப்படி வந்து தமிழ்நாட்டை வந்து ஆட்சி செய்ய போறாரு அப்படின்னு கேட்கறவங்களுக்கு நீங்களோட பதில் என்ன சார் இருக்கு? இம்மெச்சூர்டா தான் இருக்கு. ஆட்சி செய்ய போறது இல்லைன்னா அதுக்கு ஒரு என்னத்துக்கு பதில தேடிட்டு இருக்கணும். ஒரு மாநாடு நடத்தி யாராவது ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியுமா? அது ரைட்டு தான். பட் சொல்றது மாநாடு என்னங்க, ஒரு கட்சி அதோட அறிமுகம், கொள்கையே இப்பதான் அறிமுகப்படுத்த போறாங்க. இந்த கொள்கையெல்லாம் போய் மக்களை போய் சேர்றதுக்கு எவ்வளவோ நாளாகும். விஜயோட ஸ்ட்ரென்த் என்னங்க? இதே ஸ்வாட் அனாலிசிஸ் விஜய்க்கு போட்டு பாருங்க. ஸ்ட்ரென்த் என்னங்க? சினிமா ஸ்டார்ங்கிற ஒரே ஸ்ட்ரென்த் தானே, பிரபலமான முகம், அவ்வளவுதானே. மற்றபடி விஜய் கொள்கைகள் எந்த கொள்கை சொன்னாலும் அந்த கொள்கை என்பது தமிழ்நாட்டுக்கு பழகி போன கொள்கையா இருக்கும். 100 வருஷமா இதுதான் சொல்லிட்டு இருப்போம். ஊழலற்ற ஆட்சி, அதே மாதிரி சமூக நீதி, இடஒதுக்கீடு, இதைத்தான் நம்ம 100 வருஷமா சொல்லிட்டு இருப்போம். எல்லா மத நல்லிணக்கம், இதைத்தான் சொல்லிட்டு இருப்போம். அப்ப விஜய் வந்து சொல்றதுனால அதுக்கு ஒரு புதிய பொலிவெல்லாம் வந்துட போறது இல்ல. விஜய் வந்து சொல்றதுனால மட்டும் அவர் வந்து கம்ப்ளீட்டா வந்து சமூக நீதியை கொண்டு வரும். இங்க 69% நாங்க இடஒதுக்கீடு வச்சிருக்கோம். இதுக்கு மேல யாரால எப்படி கொண்டு வர முடியும்? கவர்மெண்ட் ஸ்டாண்டர்டுக்கு மேல இல்ல சார் நம்ம வச்சிருக்கோம். அதனால வந்து சுப்ரீம் கோர்ட் ஸ்டாண்டர்டுக்கு மேல வச்சிருக்கோம். ஆமா.
மத நல்லிணக்கம் இங்க வந்து அது எப்பவுமே இருக்கு. அதனால தானங்க வந்து பிஜேபியால பெரிய அளவுக்கு வீழ்ச்சி எடுக்க முடியல. எத்தனை மாநிலங்கள்ல அவங்க புதுசா ஜெயிச்சு வந்திருக்காங்க. ஆமா, தமிழ்நாட்டுல இன்னும் பண்ண முடியாததுக்கு ஒரே காரணம் இதுதான். ஒரே காரணம் என்னன்னா, இந்த நம்மளோட அந்த பேசிக் அந்த ஃபேப்ரிக் பொலிட்டிக்கல் ஃபேப்ரிக்கு அது பொருந்தி வரல. நிச்சயமா சார். அதே மாதிரி வந்து திமுகவின் ஃபிடில் தான் வந்து விஜய் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு எச் ராஜா 2 நாள் முன்னாடி பேசியிருந்தாரு. அதை பக்க விடுதாருங்க. அது வந்து என்ன சம்பந்தமே இல்லாம திடீர்னு பேசுறாரு அப்படின்ற மாதிரி. இல்ல அதாவது இந்த பி டீம்ங்கிற வர்ணனை எப்போதுமே வந்து இந்த ஓட்டை பிரிச்சா பி டீம் சொல்லிடுவாங்க. ஒரு காலகட்டத்துலங்க கலைஞரே அதுக்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. என்னன்னா ஒட்டுண்ணி அரசியல். ஒட்டுண்ணி அரசியல்னா என்ன அப்படின்னா, ஒரு கட்சி அந்த கட்சிக்கு ஓட்டு வரணும். அது அந்த கட்சிக்கான ஓட்டு தனியா வந்துருது. அதுக்கு எதிர்ப்பான ஓட்டை பிரிக்காம எங்கேயாவது ஒரு இடத்துல சேர்க்க முயற்சிக்கிறது. ஒட்டு காங்கிரஸ்ங்கிற வர்ணனையை பயன்படுத்தியிருக்காரு. இது காங்கிரஸ் தாங்க இது. ஆனா ஒட்டு காங்கிரஸ். என்னன்னா அப்போ வந்து திமுக காங்கிரஸ் போட்டி மட்டும்தான் இருந்துச்சு. 80களில் இந்த வார்த்தை பிரயோகங்கள்லாம் இருந்தது. இப்போ காலப்போக்கில் அது பி டீமா மாறிடுச்சு. மக்கள் நல கூட்டணி பி டீம் தான் வர்ணிக்கப்பட்டது. மக்கள் நல கூட்டணியில் இருந்த கிட்டத்தட்ட எல்லாருமே இன்னைக்கு திமுக கூட்டணியில இருக்காங்க. பி டீம்ங்கிறதெல்லாம் வந்து ஒரு பேச்சுக்கு தானே தவிர, ஒருத்தர் புதுசா கட்சி ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன ஓட்டு வங்கியை திரட்டுவாரு? அவரோட சொந்த ஓட்டு வங்கியை கிரியேட் பண்ணணும். அது எவ்வளவுன்னு யாருக்கும் தெரியாது. அப்ப இயல்பாக திமுகவுக்கு எதிர்ப்பு ஓட்டு அந்த எதிர்ப்பு ஓட்டை விஜய் வந்து சிதறடிக்கிறாரு. ஒரு ஸ்பாயிலர். அப்ப யாருக்கு லாபம்? திமுகவுக்கு லாபம். அப்ப திமுக பி டீம் இப்படி போகுது. சூப்பர் சார். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन. திருப்பியும் பாஸ்கர் கேட்டிருக்கிறார், மக்கள் நீதி மையம் தலைவராக கமல் திருப்பியும் மீண்டும் தேர்வு. என்ன அவர் அரசியல் தான் பண்றாரா? என்ன அரசியல்ல இருக்காரா? திமுகவோடயே போய் இணைஞ்சிட்டாரு. எதுக்கு இது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. நீங்க என்ன சார் சொல்லுவீங்க? சும்மாதான் ஒரு அமைப்பு வச்சிருக்கோம், பிறகு ஒரு தலைவரா இருந்துட்டு போவோமே இருந்தா. ஏன்னா இப்போ அடுத்த வருஷம் வந்து ராஜ்யசபா தேர்தலுங்க. 6 சீட்டு தமிழ்நாட்டுக்கு 6 சீட்டு 4 சீட்டு திமுக ஜெயிச்சிரும். ஏற்கனவே உடன்பாடு வந்து ராஜ்யசபா தேர்தல் வரும்போது கமல் கொடுக்கறதா உடன்பாடு இருக்கு. ஒருவேளை கொடுக்காம போயிட்டா என்ன பண்ண போகும்? இன்னொரு பேனர் தேவை. பழைய பேனரை உயிர்ப்பிக்கிறாரு. 4 சீட்டுங்க. ஒரு சீட்டு தான் அதிமுகவுக்கு வரும். ஒரு சீட்டுக்கு போட்டி தான் வரும். ஏன்னா 2 தரப்புலயும் வந்து நம்பர் கிடையாது ராஜ்யசபா சீட்டுக்கு. போட்டி வரும்போது செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட்டு தான் என்னன்னு நீங்க திருப்பி. இப்ப 5வது சீட்ல கொண்டு போய் கமலை நிறுத்தினாங்கன்னு வைங்க, அவரு ரொம்ப பேஜாராயிருவாரு. வருத்தப்பட்டுருவாரு. ஷூரா வர்ற 4ல 1 அவரு வரணும். அப்படியெல்லாம் யோசிச்சு ரைட்டு மக்கள் நீதி மையம் அது ஏற்கனவே இருக்கு. நாங்க என்ன ஆட்டத்துல இருக்கோம்னு அவர் காட்டுவாங்க நினைக்கிறீங்களா சார்? ஏதாவது 2026க்கு ஏதாவது இம்பாக்ட் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? இல்லன்னா என்னங்க இம்பாக்ட் பண்ண முடியும்? ராஜ்யசபா எம்பி திமுக எம்பி ஆயிட்டா அப்புறம் ராஜ்யசபால அவர் திமுக தானே. ஆமா. அப்போ 2026ல ஒன்னும் அவருக்கு என்ன ஏதாவது சீட்டு கொடுப்பாங்களா 2026க்கு? அவருக்கு ஏற்கனவே ஒரு ராஜ்யசபா சீட் தான் கொடுத்தாங்க. ஒரு ராஜ்யசபா சீட்னா எம்எல்ஏ தேர்தல் வந்தா வேணா ஒரு சீட்டு அவரோட ஆதரவாளர்கள் கொடுக்கலாம். ஏன்னா அவர் நிக்க போறது இல்ல. அவர் ஏற்கனவே எம்பியா இருப்பாரு. திருமா வந்து ஒரு குறிப்பிடத்தகுந்த ஓட்டு வங்கி வச்சிருக்க. திருமாவுக்கே 6 சீட்டு தானே கொடுத்தாங்க. கீழே தான் இவர் 2% வரைக்கும் வச்சிருக்காரு. அது இப்ப இவருக்கு அது கூட இல்ல. அவர் ஒரு காலத்துல 6% இருந்தாருங்க தனியா நிக்கும் போது. அது திமுக அதிமுக எதிர்ப்பு ஓட்டுல. ஆமா. சோ இப்போ ஓகே, ரொம்ப நன்றி நம்மளோட क्वेश्चंस எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சார். அதுவரை நன்றி, வணக்கம். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.